1947, 1950 இப்படி நீங்க பாக்குற நம்பரை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க, பரிசு வெல்லுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். வத்சபதம் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் 10 நாள்ல பளபளப்பான முகம் வேணும்னா வர்ணியம் ஆயுர்வேதிக் நைட் ஆயில யூஸ் பண்ணுங்க. இப்போ நாங்கள் யாரையும் இப்போ ஒதுக்க டைமாக கூப்பிடல. முதலமைச்சர் போய் வீட்டில் போய் அவங்களாம் கூட்டுவான்னு சொல்ல, இல்லை துணை முதலமைச்சர் போய் கூட்டுவான்னு சொல்லல. மீட்டிங்னு சொல்லி கூப்பிட்டாங்க, கடைசியாக வந்து கட்சியில் வந்து சேர்க்க வச்சுட்டாங்க அப்படின்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு செய்திகள் பரவிட்டு இருக்கு. 3000க்கு மேற்பட்ட பேர் சேர்ந்துருக்காங்க. அதில் ஒருத்தர் 2 பேர்கிட்ட யாராவது வீடியோ வாங்கி போட்டிருக்கலாம், பண்ணியிருக்கலாம். அண்ணா அறிவாலயத்துக்குள்ளேயே பைட்ஸ் எடுக்கிறாங்க. அதில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கருத்துக்கள் வந்து முன்வைக்கிறாங்க. அதான் அதுக்குன்னே ஒரு 4-5 பேர் உள்ளே வந்திருந்தாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்கள் சீமான் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே டார்கெட் செய்து இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த இயக்கம் மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமரக்கூடாது என்பதற்காக அவர் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நான் நிச்சயமாக வருத்தம் தான் இருக்கிறது. இன்னைக்கு கட்சி யார் தொடங்கினாலும் அவங்களோட முதல் அஜெண்டா என்ன சொல்லுங்க? ஆட்சிக்கு வரணும். ஓகே. செகண்ட் அஜெண்டா திராவிட முன்னேற்ற கழகத்தை இது எதிர்க்கிறது. எல்லா கட்சியும் டார்கெட் இருக்காமே, அதாவது உதயநிதியா நானான்னு பாத்திரணும் அப்படின்னு நினைக்கிறாராமே. உதயநிதி விசஸ் விஜயா இல்லை என்னன்றது மக்கள் தீர்ப்பில் சொல்லிட போகிறாங்க. பெருவாரியான பெண்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. எங்களோட அஜெண்டாவை நீங்க ஃபாலோ பண்ண. நான் சொல்றேன், எந்த கட்சி வந்தாலும் யார் வந்தாலும் நாங்க தான் காட்ஃபாதர். சட்டமன்ற தேர்தல் வந்து கணக்கு போடுறீங்களோ, ஒரு அசால்ட்டா நினைக்கிறீங்களோ விஜய தமிழக வெற்றி கழகத்தை அப்படி நினைக்கிறீங்களா? அதாவது சினிமாவில் செய்யறது அத்தனை ஃபீல்டில் செஞ்சிட முடியுமா? முதல்வன் படம் பார்த்துட்டு வரும், அர்ஜுன் படம் 3 நாள் முதலமைச்சரில் செஞ்ச விஷயங்களை செஞ்சிட முடியுமா? நீங்க வாங்க, ஒரு நாள் முதலமைச்சர் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா. வணக்கம். வணக்கங்க. ரொம்ப மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் முடிய போது திமுக ஆட்சி அமைந்து. விருகம்பாக்கம் மக்கள்லாம் வந்து உங்களுடைய பணிகளை வந்து ஆங்காங்கே வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்குறாங்க, செய்திகளில் பார்க்குறாங்க. விருகம்பாக்கம் மக்கள் என்ன சொல்கிறாங்க? பிரபாகர் ராஜாவை விரும்புகிறாங்களா? இன்னும் அது மக்கள் மீண்டும் தலைமை நம்மளுக்கு வாய்ப்பு தந்து அடுத்த தேர்தலில் என்னதான் அது தெரியும். மக்கள் என்ன முடிவு தருவாங்க என்பது. மக்கள் தான் இறுதி தீர்ப்பாளர்கள். குறிப்பாக இந்த 4 ஆண்டுகளில் விருகம்பாக்கம் தொகுதியை பொறுத்தவரை மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளோ நேரடியாக அணுகிறோம். மக்களை சும்மா அலுவலகத்தில் இருக்கிறது உண்டு, வீட்டில் போய் நம்ம வீட்டில் உட்காந்து வீட்டில் ஆஃபீஸில் பார்க்கறது இல்லாமல் மக்களை நேரடியாக சந்தித்து களத்தில் சந்தித்து மக்களோட மக்களாக இருக்கிறோம். குறிப்பாக அண்ணா சொல்லி கொடுத்த அந்த கொள்கை மக்களிடம் மக்களிடம் கற்றுக்கொள் என்று சொல்லி கொடுத்துருக்கிறார். அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு எப்படி கழகத் தலைவர் அவர்களும் மக்களோடு நேரடியாக களத்தில் இருக்கிறார், அந்தளவுக்கு மக்களோடு பயணித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த விருகம்பாக்கம் தொகுதி இந்த 3 ஆண்டுகளில் என்னென்ன வளர்ச்சிகள் அடைந்திருக்கிறது என்று எண்ணி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு பருவமழை காலங்களிலும் விருகம்பாக்கம் தொகுதி எடுத்துக்கொண்டால் 1 வாரம் 10 நாள் 8 நாள் 5 நாள் என்று தண்ணீர்கள் தேங்கியது உண்டு. அதில் மாற்று கருத்தில் அது நமது முந்தைய ஆட்சி காலத்திலும் இருந்தாலும் சரி, அதற்கு முன்பு நமது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலும் இருந்தது. காரணம், இந்த மழைநீர் வடிகால்களை அது ஒழுங்காக அந்த திட்டங்களை சரியாக அதை ப்ராப்பரைஸ்ட் சேனலைஸ் பண்ணாமல் இருந்தது தான். இப்போது மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் திருப்புகழ் என்று ஒரு ஐஏஎஸ் கமிட்டி அமைத்து அதன் மூலம் விருகம்பாக்கம் தொகுதியில் பல்வேறு இடங்களில் மழைநீர் வடிகாலை ஏறக்குறைய ஒரு 120 கோடி ரூபாய் செலவு செய்து, குறிப்பாக மழை பெய்த பிறகு ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் கழித்து மழை பெய்துதா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு பல பகுதிகளில், இன்னும் சில பகுதிகளில் பணிகள் நடக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்த தொகுதி முழுவதுமே சரி செய்து விட்டோம், நாங்கள் மிகப்பெரிய சாதனை படைத்து விட்டோம் என்று சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக முன்புக்கு அதில் டெவலப் செய்திருக்கிறோம் என்பதை மக்கள் உணர்கிறார்கள். ஆகவே தான் மக்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியிலும் ஏறக்குறைய ஒரு 30,000க்கு மேற்பட்ட வாக்குகளை மக்கள் நமக்கு சாதகமாக அளித்திருக்கிறார்கள். இந்த மழை காலத்தில் வந்து இந்த வெள்ளம் சம்பந்தமாக சென்னை அதிகமாக பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. விரும்பாக்கம் தொகுதி அந்த பகுதியிலும் அதிகமாக வந்து அந்த வெள்ள நீர் வந்து சூழ்ந்து கிட்டத்தட்ட மக்கள் வந்து ஒரு 2-3 நாள் ரொம்ப அசௌகரியமாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ அந்த பணிகள் வந்து நீங்கள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. இன்னும் எத்தனை காலம்? இப்போ அடுத்து இந்த வருஷம் 2025 ஆரம்பத்தில் இருக்கும். இந்த வருஷம் இறுதியிலையாவது விருகம்பாக்கம் மக்கள் வந்து தண்ணி தேங்காமல் எல்லாரும் சந்தோஷப்படுற அளவுக்கு நிச்சயமாக இருக்காது. அதாவது இது மிகுந்த ஒரு பரப்பளவு கொண்ட தொகுதி. கோயம்பேடியில் தொடங்கி காசி தேட்டர் மேம்பாலம் வரைக்கும் செல்ல வேண்டும். ஆக ஒரு தொகுதியை சரி செய்ய வேண்டும், அதற்கான மழைநீருக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்று சொன்னால் குறைஞ்சது 400 500 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. ஆக விருகம்பாக்கம் தொகுதிக்கு மட்டும் 500 கோடி ரூபாய் கொடுத்து விட்டு மீதி எஞ்சி இருக்கிற 21 தொகுதிகள் இருக்கிறது. ஆக சென்னை முழுவதுமே இந்த பிரச்சனை இருக்கிறது. குறிப்பாக விருகம்பாக்கம் தொகுதியில் ஏன் அதிக பாதிப்பு இருக்கிறதுன்னு சொன்னால், விருகம்பாக்கம் கெனால் என்று ஒரு கெனால் இருக்கிறது. அது மிகுந்த ஒரு சின்ன கெனால் தான். அந்த கெனால் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே தண்ணி வரும்போது ஃபுல்லாகிடும். ஃபுல்லாகும் போது உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடுகள் எல்லாம் புகுந்து செல்லக்கூடிய சூழல் இருக்கிறது. இப்போது அதுக்கு நான் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அழைத்து வந்து
அதுக்கான சில ஆலோசனைகள் நானும் வைத்திருந்தேன் தனிப்பட்ட முறையில். நானும் மாமன்ற உறுப்பினரும் இந்த மாதிரி ஒரு 3 டைவர்ஷன்ஸ் பண்ணலாம், இதை டேரெக்டாக கூவம் ரிவருக்கு பண்ணக்கூடிய டைவர்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது இப்போ பண்ணுறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு 10,000 லிட்டர் தண்ணி அதில் இருக்குன்னா ஒரு 5,000 லிட்டர் குறைக்கலாம். ஆனால் மீதி 5,000 லிட்டர் குறைக்க முடியுமா? நிச்சயம் முடியாது. காரணம், நம்ம அந்த ஆத்தோரத்தில் வீடுகள் இருக்கும். அந்த ஆத்தோரத்தில் இருக்கிற வீடுகள் எந்த முறையான அனுமதியின்றி மக்கள் வசித்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா பகுதிகளிலும். ஆக அந்த மக்களை அகற்றுவது என்பதும் ஒரு தீர்வாகாது. அந்த ஒரு வாரம் அவர்கள் கஷ்டப்படுவார்கள். அவர்களை எப்படி ஓரளவுக்கு காப்பாற்றலாம், அந்த வீடுகள் முங்காத அளவுக்கு, உயிர் சேதம் ஏற்படாத அளவுக்கு, ஓரளவுக்கு ஒரு இடுப்பளவு முட்டியளவு தண்ணீர் மக்கள் என்றுன்னா ஒரு முட்டியளவில் கொண்டு வரதுக்கு என்ன செய்யலாம், அதற்கான பணிகளை செய்து கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக இன்னும் வருங்காலத்தில் ஏதாவது இன்னும் நவீனப்படுத்தி இந்த விருகம்பகம் கெனாலுக்கான திட்டங்களை செய்ய வேண்டும் இருக்கிறது. அடையார் ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு தடுப்பு சுவர் அமைக்க இருக்கிறோம். அதற்கான நிதியும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சரும் தர இருக்கிறார்கள். மாநகராட்சியும் நீர்வளத்துறையும் சேர்ந்து தடுப்பு சுவர் போட இருக்கிறார்கள். ஆக அடையார் ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த எம்ஜிஆர் நகர், சூளைப்பள்ளம், காசி தேட்டர் வரை அந்த பகுதி மக்களும் மழை காலங்களில் மிக பாதிப்பிலிருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பல்வேறு பகுதிகளில் சாதாரணமாக மழை பெய்தாலே இடுப்பளவு தண்ணி நிற்கக்கூடிய தொகுதி தான் இந்த தொகுதி. குறிப்பாக ராஜமன்னார் சாலை என்று ஒரு சாலை இருக்கிறது. நான் சிறு வயதிலே பேப்பர் போட் விட்டு விளையாண்டு இருக்கிறேன். அந்த பகுதியில் இன்றைக்கி மழை பெய்ந்து ஒரு 3 ஹவரில் 4 ஹவரில் போயிடுதுன்னு நான் சொன்னால் அதுக்குரிய அதுக்குரிய ஸ்கீம்ஸ் பண்ணியிருக்கோம். பல என்கரேஜ்மெண்ட்ஸ் எடுத்திருக்கோம். பிளாட்ஃபார்மில் இருந்த என்கரேஜ்மெண்ட்ஸ் எடுத்து ஸ்டாம் வாட்டர் போட்டு டைவர்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் மழை தன்னை மீறி வரும்போது, குறிப்பாக மக்கள் இந்த ஊடகத்தின் மூலம் செய்தியை சொல்லியிருக்கேன், குறிப்பாக 20லிருந்து 23 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். அதாவது 25, 26, 27, 28 போகும்போது நம்ம அந்த டிசாஸ்டரை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது. ஆக மக்கள் என்ன ஒரு தவறுதலான விஷயத்தை மக்களும் புரிஞ்சுக்கிறாங்க, ஊடகங்களும் போய் சேர்க்குதுன்னா, மழைநீர் வடிகால் போட்டுட்டாலே தண்ணி நிற்காதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் பல ஏரிகளை, குளங்களை ஆக்கிரமித்து நாம் கட்டியிருக்கிறோம். கட்டிடங்களை எல்லா இடங்களிலும் நம்ம அந்த மாதிரி சூழலில் இருக்கிறோம். எதுவுமே கேப் இல்லாமல் எல்லாம் ஒட்டு வீடுகள் தான். சென்னை மாநகராட்சி வாழ்க்கை நம்மளோட வாழ்வாதார வாழ்க்கை அது யதார்த்தம். அதாவது சில விஷயங்களில் நம்ம அஃபிஷியலாக பார்ப்போம், பேப்பரில் சட்டங்களை பார்ப்போம், சில விஷயங்களை களத்தில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ மக்களை நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் இந்த ஸ்ட்ரக்சரில் மக்களை காப்பாற்றணும். நம்ம ஸ்ட்ரக்சரை மாற்றி மக்களை காப்பாற்றுறது புத்திசாலித்தனம் கிடையாது. இந்த ஸ்ட்ரக்சரில் மக்களை காப்பாது. அதை தான் நம் முதலமைச்சர், நம் துணை முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக உறுதியாக நான் சொல்லக்கூடிய விஷயம், கடந்த காலங்களை விட, மீண்டும் அழுத்தமாக சொல்லியிருக்கேன், கடந்த காலங்களை விட இப்பொழுது நம் மழைநீர் வடிகால் பொறுத்தவரை முன்னேற்ற பாதையில் தான் இருக்கிறோம். 25 சென்டிமீட்டர் வரைக்கும் மேக்ஸிமம் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும் ஒரு 6 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ். ஆனால் மழை பெய்யும் போதே வீட்டுக்குள்ளே தண்ணி நிற்குது அப்படின்னு சொன்னால் அது இல்லாமல் போனால் அது அமெரிக்காவில் கூட வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் அமெரிக்காலே ஒரு மழை நீர் பார்த்துருப்பீங்க, வீடியோஸ் எல்லாரும் பார்த்தோம். முதல்ல எங்கே இருந்தது? அந்த வீட்டுக்குள்ளே இருந்தது, ஃப்ளோரிடாவில். இப்போ கலிஃபோர்னியாவில் மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரிடர் பார்த்துருக்கோம். அப்போது நம்மளோட வளர்ச்சி அடைஞ்சு 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி இருக்கக்கூடிய அமெரிக்காலே அவ்வளோ பெரிய மழை வந்தால் ஃபேஸ் பண்ணாமல் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுது. எங்கே வந்துடுது? அமெரிக்கா வீட்டுக்குள்ளே தண்ணி வருது. எங்கே? நம்மளோட 30 இயர்ஸ் ஹயர்டில் இருக்கிறான். ஆனால் நம்ம இன்னைக்கு சென்னை மாநகராட்சி பொறுத்தவரை 1 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய நெருக்கடியான மாநகராட்சி. இதை நம்ம இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ரோடு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்து, டிராஃபிக் ஆகுது. இன்னொரு பக்கம் மெட்ரோ பணி நடந்துகிட்டே இருக்கு. இதை எப்படி சமாளிக்க போறோம்? நிறைய இடங்கள்ல ரோடு போடாம குண்டும் குழியுமா இருக்கு. இதெல்லாம் மக்கள் ரொம்ப அசௌகரியப்படுறாங்க. குறிப்பா இதுக்கான என்ன? காளியம்மன் கோயில் ரோடு, ஆர்காட் ரோடு, எல்லா ரோடுமே உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் பண்ணி நடக்குது. இந்த மெட்ரோ ட்ரெயின் பண்ணி நடக்கும்போது ரோடு போட்டால் நம்மளோட வரி பணம் தான், அங்கே பேட்ச் ஒர்க் தான் போடுறாங்க. இப்போ நிறைய இடங்கள்ல, ஒரு சில இடங்களில் பணிகள் முடிஞ்சு ஃபுல். அதனால ஒரு விபத்து ஏற்படுறதுக்கு நம்ம ஒரு சூழல் ஆகுதும். இல்லை அதுதான், அது அதிகாரிகளும் நிச்சயமாக நாங்கள் எங்களோட கவனத்தை ரொம்ப நாங்கள் அதிகாரிகிட்ட சொல்லிடுறோம். அந்த இடத்துல உடனே பேட்ச் பண்ணிடணும். பேட்ச் பண்ணும்போது அந்த பள்ளத்தில் யாரும் விழுந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. பெரும்பகுதியினர் ஒரு 80% இடத்துல எல்லாம் பண்ணியிருக்கோம். ஒருவேளை எங்களோட கவனத்துக்கோ இல்லை அதிகாரி கவனத்துக்கு வராமல் இருந்ததுன்னா, இன்றைக்கி பொதுமக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்தாலும் அந்த சோஷியல் அவேர்னஸ் நிறைய இருந்தது. இப்போ எனக்கு என்ன அப்படின்னு கலந்து போக ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ ஒரு வார்டுக்கு ஒரு ஏஐ இருக்கான்னு வைங்களேன். அந்த ஏஐ ஒரு 500-600 ரோடுகளை அவங்க 500 ரோடு 400 ரோடு அவங்க கண்ட்ரோலில் வரும். 500 ரோடையும் அவங்க ஒரே நாள் சுற்றி பார்ப்பாங்களா, 10 நாள் சுற்றி பார்ப்பாங்களா? நிச்சயமாக ஒரு சில ரோடுக்கு போக முடியாத கூட வாய்ப்பு இருக்கும். இப்போ நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற இடத்துல கட்சிக்காரங்க இருக்காங்க, கலவரத்தில் இருக்காங்க, நிறைய இடங்கள் நம்ம வர சொல்லுவாங்க. அங்கே ஏதாவது பார்க்குற புகார்கள்லாம் நம்ம அதிகாரிகள் கவனத்துக்கு எடுத்து போய் செய்கிறோம். எங்கேயாவது இருந்ததுன்னா, இப்போ நிறைய ஊடகங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஒரு நியூஸ் எடுத்து போடுவாங்க, இதுங்க இந்த மாதிரி இங்கே இருக்குன்னா அதை அரசாங்கம் உடனே அதை சரி பண்ணி ரிப்ளை பண்ணி அதை அதிகாரிகளே போடுவாங்க. இந்த மாதிரி இந்த ஊடகத்தில் செய்தியை நம்ம சரி பண்ணியிருக்கோம். நிச்சயமாக இருந்ததுன்னா அது நிச்சயமாக சரி செய்யக்கூடிய சூழல் இருக்கும். நம்ம தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி மேஜர் லெவலில் பேடாக இருக்கிற இதுவும் இல்லை. ரோடு பேடு இருக்குது, அது இல்லாமல் இப்போ எல்லாரோடும் சரி பண்ணுன்னு சொல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ரோ வாட்டர் வேலை நடந்திருக்கும். அதாவது பம்பிங் மெயின் மாற்றிருப்போம், ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை புதுசு கொண்டு வந்திருப்போம். அப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்க்ராப் பண்ணியிருப்போம், சரி பண்ணியிருப்போம். நிச்சயமாக விரைவில் ஒரு 80% எல்லா சாலைகளையுமே
புதுப்பித்து போடக்கூடிய சூழல் அரசுடைய நிதி சுமைக்கு ஏற்ப நிச்சயமாக அதையே முதலமைச்சர் செய்து தருவார். அப்படியே நம்ம அரசியல் பக்கம் வருவோம். நேற்று கிட்டத்தட்ட ஒரு 3000க்கும் மேற்பட்டவர் வந்து திமுகவில் வந்து சேர்ந்திருக்காங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியிலேருந்தே வந்து சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு சர்ப்ரைசிங் ஒரு எலிமெண்ட்டாக இருக்குது. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது 3 வருஷம் இப்போ முதலமைச்சர் ஆட்சி நடந்திருக்கு. இப்போது ஒவ்வொரு கட்சித் தலைவர்களும் அவங்க கட்சித் தலைவர்களே தங்களுடைய காட்ஃபாதரை ஏற்றுக்கொண்டு அரசியல் செய்வார்கள். காட்ஃபாதருக்கெல்லாம் காட்ஃபாதர் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மாபெரும் இயக்கம். அதனுடைய மறைந்த தலைவர் ஐயா கலைஞர் அவர் தான் இஸ் அ லெஜெண்ட் ஆஃப் காட்ஃபாதர். எல்லோருக்குமான தலைவராக எல்லோருக்குமான தந்தையாக இருந்தவர் தான் ஐயா கலைஞர் அவர்கள். ஆக எந்த இயக்கத்தில் இருந்தாலும் இன்னும் சொல்ல போனால் அதிமுக இருந்தாலும் அவர்கள் எங்கள் சொந்தக்காரர்கள் போல தான், உறவினர்கள் போல தான். ஒரு அண்ணன் தம்பிகள் ஒரு மனசு கஷ்டம் பிரிஞ்சு வெளியில் போய் தனி இயக்கம் தொடங்கியிருக்கிறார்கள். காலங்கள் செல்கிறது. இந்த 3 ஆண்டுகள் ஆட்சியை பார்க்கிறார்கள். ஆக முதலமைச்சரோட செயல்பாடுகளை பார்க்கிறார்கள். மக்களிடம் எப்படி இருக்கிறார், இயக்கத்தொழில் எப்படி வழிநடத்துகிறார்கள், இந்த இயக்கத்தில் எந்த அளவுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது. இன்றைக்கி நான் பேசி கொண்டிருக்கிறேன்னா கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் யங்கஸ்ட் எம்எல்ஏ 32 வயசில் நான் எம்எல்ஏ ஆகிறேன். இந்த 16th அசம்பிளியில் நான் தான் யங்கஸ்ட் எம்எல்ஏ. அப்போது ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு தராது. ஒரு திராவிட முன்னேற்ற மாபெரும் கட்சி, அந்த கட்சியில் வந்து மிகப்பெரிய சீனியர்ஸ் இருப்பாங்க. அங்கே ஒரு 32 வயசு பையனை போய் எம்எல்ஏ ஆக்குறாரு யார்? மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர். அப்போது அந்தளவுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு தரதுக்கு பல உதாரணங்களையும் இந்த இயக்கம் வைத்திருக்கிறது. இப்போ மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சர் மாசனன் வந்து இளைஞனில் அடிப்படையாக இருந்து தான் மேயராக வந்திருக்கிறார், எம்எல்ஏ வந்திருக்கார், அமைச்சர் வந்திருக்கார். நீங்கள் எங்களுடைய இளைஞரணி தலைவரும் இளைஞனில் இருந்து தான் நீங்கள் எம்எல்ஏ அமைச்சராக இருக்கார். இப்போது இந்த யங்ஸ்டர்ஸ்க்கான கட்சியாக திமுகவை பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்கன்னா, உழைத்தால் அங்கீகாரம் தராங்க. இப்போ எனக்கு வந்து எங்கள் அப்பா திமுக கிடையாது, எங்கள் தாத்தா திமுக கிடையாது. தாத்தா வந்து பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பத்தை சார்ந்தவங்க. எங்கள் அப்பா ஒரு வணிகர் சங்க தலைவராக இருக்கிறாங்க. அப்போது ஒருவேளை 3-4 தலைமுறை அந்த கட்சியிலேருந்து வாய்ப்பு தந்தால் கூட ஓகே. ஒரு புது அறிமுகத்துக்கு வாய்ப்பு தராங்க. அப்போது இந்த கட்சி தான் இளைஞர்களை சரியாக வழி நடத்துது, இந்த கட்சி தான் இளைஞர்களுக்கான பாதுகாப்பு செய்யுது, இந்த கட்சி தான் இளைஞர்களுக்கு பல வாய்ப்புகளை உருவாக்கிறது. நான் முதல்வன் திட்டம் மூலம், புதுமை பெண் திட்டம் மூலம், தமிழ் பெண் புதல்வன் திட்டம் மூலம், இப்படி மாணவர்களுக்கான திட்டம், இளைஞர்களுக்கான திட்டம் இந்த கட்சி தான் செய்யுது என்பதை உணர்ந்து அவர்கள் வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் யாரையும் போய் வலுக்கட்டாயமாக போய் இணைக்கலை, ஒரு கட்சியை டார்கெட் பண்ணி செய்யலை. பல இடங்களில் நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் நாம் தமிழில் சேர்ந்துருக்கலாம். பல இடங்கள் அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் தலைமையில் எங்கள் தொகுதியிலே எடுத்துக்கிட்டோன்னா ஒரு தம்பி விஷால்னு ஒரு தம்பி அமைச்சர் அந்த மாசனின் செயல்பாடை பார்த்து அவரிடம் போய் பேசி சேர்ந்திருக்கிறார். அமைச்சர்கிட்டே பேச அப்போ என்கிட்ட பேசினாங்க, அவசரி ஆனால் சேர்த்துங்க அப்படின்னு சொல்லிவிடும். அப்போது ஒவ்வொருத்தவங்களோட செயல்பாடுகளை பார்த்து தான் ஒரு இயக்கத்தில் சேர்வார்கள். அந்தளவுக்கு மக்கள் முதலமைச்சர் எடுத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களும் மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவர் தான் எந்த இயக்கத்தில் இருந்தாலும். ஆகவே எங்கு சென்றாலும் எங்கு வந்தாலும் மீண்டும் நேற்று முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, ஒரு தாய்கிட்ட வர்ற மாதிரி தான் இது காட்ஃபாதர். இது எல்லா கட்சியும் காட்ஃபாதர் திமுக. ஸோ 15க்கு 20 கட்சி இருந்தாலும் எங்கேயாவது போய் போனாலும் கடைசியாக எங்கே வந்து தன்னோட குட்டி ஓடி வரும்னா தாய்கிட்ட வரணும். அந்த மாதிரி தான் முதலமைச்சர்கிட்ட வர வேண்டிய சூழல் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே தான் அவர்கள் முதலமைச்சர் நோக்கி அணியாக வந்து கொண்டு இருக்கிறார். அதான் இப்போ நேற்று வந்த விஷயம் கூட இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் சில வீடியோஸ் பார்க்க முடிஞ்சுது. என்னென்னா மீட்டிங்னு சொல்லி கூப்பிட்டாங்க, கடைசியாக வந்து கட்சியில் வந்து சேர்க்க வச்சுட்டாங்க அப்படின்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு செய்திகள் பரவிட்டு இருக்கு. 3000க்கு மேற்பட்ட பேர் சேர்ந்துருக்காங்க. அதில் ஒருத்தர் 2 பேர்கிட்ட யாராவது வீடியோ வாங்கி போட்டிருக்கலாம், பண்ணியிருக்கலாம். நானே கேட்குறேன், ஊர்லேருந்து கிளம்பி வராங்க, நெல்லையிலேருந்து வராங்க, கன்னியாகுமரியிலேருந்து வராங்க, நாகப்பட்டினத்துலேருந்து வராங்க. 50 பேர் ஒரு வண்டியில் வராங்க. 50 பேர் வரோம், நாளைக்கு எங்கே போகிறோன்னு தெரியாத அளவுக்கு கூப்பிட்டு வந்துட்டு போகிறாங்க. இல்ல சில பைட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து சோஷியல் மீடியால அந்த கட்சிக்காரங்க போட்டிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க நிச்சயமா வந்து இங்க வந்திருக்கவங்களா இருக்க வாய்ப்பு இல்ல. ஏதாவது அதுக்குன்னே இல்ல அண்ணா அறிவாலயத்துக்குள்ளேயே பைட்ஸ் எடுக்கிறாங்க. அதுல நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கருத்துக்கள் வந்து முன்வைக்கிறாங்க. அதான் அதுக்குன்னே ஒரு 4-5 பேர் உள்ள வந்திருந்தாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க? போனீங்க உங்க தலைமையில் ஒரு 25 பேர் வந்து சேர்றீங்கன்னு வர்றீங்க. அந்த 25 பேர் இல்லாமல் 26, 27, 21 ஒரு 5 பேர் எக்ஸ்ட்ரா கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி செய்திகளை பரப்பிவிடுங்க. இந்த செய்தியை அது ஒரு செட்டப் மாதிரி ஆமா, ஏற்கனவே பல செட்டப் தானே செய்திகள் வந்துட்டு இருக்கு. இப்போ அதனால அந்த மாதிரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல. அதாவது இப்போ நாங்கள் யாரையும் இப்போ வலுக்கட்டாயமாக கூப்பிடல. முதலமைச்சர் போய் வீட்டில் போய் அவங்களாம் கூட்டுவான்னு சொல்ல, இல்லை துணை முதலமைச்சர் போய் கூட்டுவான்னு சொல்லல. நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளோட மக்கள் பணியை செய்கிறோம், மக்கள் பணியை சொல்லி வாக்குகளை கேட்க போயிடும். ஆக நம்ம செயல்பாடு பார்த்து தான் வராங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் இன்னொரு இயக்கத்தின் தலைவருடைய செயல்பாடை பிடிக்காமல் அதில் ஏதோ ஒரு மன வருத்தத்தில் அவர் என்ன சொன்னார், பெரியார் பற்றி பேசினது குறித்து தான் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. தொடர்ந்து வந்து ஈரோட்டில் அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. திரும்ப பெரியாரை பற்றி நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நேற்று சில பேர்கிட்ட யாரெல்லாம் வந்து திமுகவில் இணைஞ்சாங்களோ அவங்கள்ட்டலாம் கேட்குறாங்க, சீமான் செயல்பாடு சரியில்லை, முன்ன இருந்ததோட இப்போ வந்து அவர் வந்து ஆரியர்களுக்கு துணை போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சில பேர் பைட்ஸ் கொடுக்குறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, எதுக்காக வந்தோம் அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு தெரியாதுங்க, சொன்னாங்க நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. பெரியார் பற்றி அவர் என்ன பேசினார்னு கேட்டால்
என்ன பேசுனான்னு தெரியாது, வர சொன்னாங்க வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டான நேற்று நடந்த சம்பவம் வந்து இந்த மாதிரி கருத்து அடிமட்ட தொண்டர்களுக்கு எல்லா கருத்துக்களும் தெரிய வாய்ப்பில்லை. ஒரு மேம்போக்கா ஒரு மேல் செய்தி மட்டும் பார்ப்பாங்க, உள் செய்திகளை பார்க்க மாட்டாங்க. அதே மாவட்ட செயலர், ஒன்றிய செயலர், பகுதி செயலர் தான் உள் செய்திக்கு படிக்கக்கூடியவர்கள், உள்ள இருக்க விஷயங்களை கேதர். இப்போ நான் ஒரு 100 யங்ஸ்டர்ஸ் நம்ம கூப்பிட்டு வரோம் அப்படின்னா 100 யங்ஸ்டர்ஸுமே கீழே டெப்த்துன்னு தெரிஞ்சு வர மாட்டாங்க. அங்கே வந்து முக்கிய நிர்வாகிகள் டெப்த்துன்னு தெரிஞ்சு வந்திருப்பாங்க. அந்த முக்கிய நிர்வாகிகள் அழைத்து தான் அவங்க வந்திருப்பாங்க. அதாவது நான் மீண்டும் அழுத்தமாக சொல்கிறேன், ஒரு ஊர்லேருந்து கிளம்பி வரும்போது நிச்சயமாக அவங்களுக்கு தெரியும் எதற்காக இங்கே வருகிறோம். ஒரு மண்டபத்தில் தங்க வைக்கிறார்கள், அந்த மண்டபத்தில் ரெடி பண்ணுறாங்க, அந்த மண்டபத்தில் உணவு வருந்துறாங்க, அப்புறம் அறிவாலயம் செல்கிறார்கள். ஆக அறிவாலயம் நோக்கின்னு செல்ஃபி போட்டு நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்காங்க. நேற்று எங்கள் முதலமைச்சர் சந்திக்கணும், இந்த மாதிரி நிறைய செய்திகள் நேற்று அது போட்டிருக்காங்க. அதை ஊடகங்கள் யாரும் எடுத்து போட போகிறதில்ல. அப்போது அந்த செய்தியை டைல்யூட் பண்ணுறதுக்கு ஒரு 2 விஷயங்கள் நம்ம செய்யலாம்ல, அவ்வளோதானே. சிம்பிள் கான்செப்ட் அதானே. அதுக்காக தான் இதை பண்ணுறாங்கன்னு நானே கேட்குறேன். இப்போ மேடையில் வந்து சேர்ந்தவங்க அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களா இல்லையா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இல்லை, அவரு சீமான் இது தொடர்பாக நேற்று செய்தியாளர் கேள்வி கேட்குறாங்க, இது மாதிரி இத்தனை பேர் சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரு என்ன சொல்கிறார், ஆல்ரெடி அவங்கெல்லாம் கட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்க, அவங்களெல்லாம் வந்து இப்போ திமுக சேர்த்துக்கு. எந்த கட்சியில் வெளில போயிட்டாங்க? நாம் தமிழர் கட்சியில். சரி, ஓகே. அந்த கட்சி 1 மாசத்துக்கு முன்னாடியே வந்து கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவங்க அத்தனை 3000 பேர் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. அது அவங்க உள்கட்சி விவகாரம், அவங்க நீக்கியிருக்காங்களா நீக்கலையா நம்மளுக்கு அது தெரியாது. நம்ம அதில் டெப்த்து பார்க்கல அது சரி. ஸோ நிச்சயமாக வந்து மேடையில் சேர்ந்தவங்க முன்னணி நிர்வாகிகள் தான் சேர்றாங்க. நம்ம முதலமைச்சர் தலையில் சேரும்போது அவ்வளோ ஊடகங்கள் வருது போகுது. நாங்கள் ஒன்றும் ஃபேக்காக செய்யணும்னு அவசியங்கள் இல்லை. இதில் ஒன்றும் அவரை சீமான் கட்சி அழிச்சிடணும் போயிடணும் அந்த நோக்கத்திலாம் யாரும் செய்யலை. இது வந்து நான் இப்பவும் சொல்கிறேன், முதலமைச்சரின் செயல்பாடை குறித்து இது வெறும் தொடக்கம் தான். இது வெறும் நாம் தமிழர் கட்சியை டார்கெட் வச்சோ மற்ற எதிர்கட்சியில் டார்கெட் வச்சோ செய்யலை. இது வெறும் தொடக்கம். தேர்தல் வரப்போகிறது. ஒரு தேர்தல் வரும்போது யார் நமக்கு சரியானவர்கள் மக்கள் முடிவு செய்ய தயாராக இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பல்வேறு கட்சியிலிருந்து, ஏன் இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு நேரடி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்க தான் போகிறீர்கள். பொறுத்திருந்து பாருங்கள் யார் யார் வருகிறார்கள், சில முக்கிய பிரமுகர் வரப்போகிறார்கள் என்பதெல்லாம் இவங்களே வந்து சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ம முதலமைச்சரின் செயல்பாடு இருந்து கொண்டு இருக்கிறது. ஆக இது வெறும் தொடக்கம் தான். இது ஏதோ ஒரு கட்சியை டார்கெட் பண்ணி செய்ய வேண்டிய அவசியம் எங்களுடைய இயக்கத்திற்கு இல்லை. இல்லை, அவர் பெரியார் பற்றி பேசினதுனால தான் இந்த ஒரு பிரச்சனையை வந்து கிளம்பி இருக்கு. பெரியார் பற்றி பேசாதவர்களா? 100 ஆண்டுகளை கடந்த இந்த மாபெரும் இயக்கத்தில் பெரியாரை பற்றி பேசாதவர்கள் எவ்வளோ பேர் பேசியிருக்கிறார்கள். நாங்கள் அந்த கட்சியெலாம் டார்கெட் பண்ணி ஏதாவது செஞ்சுட்ருக்கோமா? நிச்சயமாக கிடையாது. ஏன் பாஜக பெரியாரை பற்றி பேசாததா? எங்களோட நோக்கம் அது இல்லை. இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் வந்து இந்த இயக்கத்தில் வந்து சேரன்னு சொல்லும்போது இல்லை நோ ஐ கான்ட் ஜாயின் யூ நான் சொல்ல முடியாதுல்ல. அவ்வளோதான். இவ்வளோதான் கான்செப்ட். இது வந்து வெறும் தொடக்கம். இந்த தொடக்கம் என்பது மாதம் வாரம் சென்று கொண்டே இருக்கிறோம். குறிப்பாக கண்ணகி நகரில் கூட்டம் நடந்தது. நூற்றுக்கணக்கான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் அமைச்சர் மாண்புமிகு மாசன் தலைமையில் இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டார்கள். இது வந்து ஒரு அங்கங்கே இப்போ என்கிட்ட ஒரு 2 பேரும் இது பேட்சாக போயிட்டு இருக்கும். எப்படி போகும் அப்படின்னா, இந்த கட்சி பிடிக்கிறதுனால போகக்கூடிய சூழல் தான். இந்த இயக்கத்தின் சாதனைகள் பிடிக்கிறதுனால, இந்த இயக்கத்தின் கொள்கைகளை பிடிக்கிறதுனால, இந்த இயக்கம் சரியான பாதைகள் செல்கிறதுனால, இந்த இயக்கம் இளைஞர்களுக்காக, மாணவர்களுக்காக, பெரியோர்களுக்காக, மகளிர்களுக்காக, குழந்தைகளுக்காக, எல்லா சமூக மக்களுக்கான திட்டங்களை இந்த இயக்கம் தந்து கொண்டிருக்கக்கூடிய நோக்கத்தில் தான் இந்த இயக்கத்தில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று முதல்வர் பேசும்போது நான் அந்த கட்சி பேரை கூட வந்து பயன்படுத்த விரும்பலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அவங்களுக்கு நான் அங்கீகாரம் கொடுக்கவும் விரும்பலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் தமிழர்கள் வந்து அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் சீமான் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவருடைய கொள்கை சித்தாந்தம் வேறு, எங்களுடைய கொள்கை சித்தாந்தம் வேறு. அவருடைய சித்தாந்தம் வேறு, எங்களுடைய சித்தாந்தம் வேறு. நாங்கள் திராவிடர்களும் தமிழர்களும் ஒன்று என்று நாங்கள் சொல்லுவோம். அவருடைய சித்தாந்தம் வேறு, எங்களுடைய சித்தாந்தம் வேறு. அந்த சித்தாந்த ரீதியாக பார்க்கும்போது அந்த தலைவரை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தலைவர் எங்களுடைய கொள்கையும் சித்தாந்த பவனம். அவர் பேசுகின்ற 100 கருத்துமே சரியாக பேசினாரா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஆனால் அவர் பேசுகின்ற ஒரு சில கருத்துக்கள், சில விஷயங்கள், பொது வழியில் சில சமூகத்திற்கு செய்ய வேண்டிய சில கருத்துக்கள், இளைஞர்களுக்காக சொல்லும்போது சில கருத்துக்கள் நிச்சயமாக சில நல்ல கருத்துக்களும் சொல்வார். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே டார்கெட் செய்து இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த இயக்கம் மீண்டும் ஆட்சி கட்டளையில் அமரக்கூடாது என்பதற்காக அவர் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நான் நிச்சயமாக வருத்தம் தான் இருக்கிறது. ஆனால் சீமானன் போன்றவர்களாம் இந்த இயக்கத்திலிருந்து சென்றவர் தான். ஐயா கலைஞரிடத்தில் அவர் மடியில் மீது இருந்து அவர் மீது அந்த அளவுக்கு கலைஞர் மீது பாசம் கொண்டவர் தான் அண்ணன் சீமான் அவர்கள். அவரெல்லாம் இந்த இயக்கத்தோடு வந்து இணைந்து பணியாற்றி நம் தமிழகத்தின் உரிமையும் நமக்கான உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சரோடு இணைந்து பணியாற்றினால் நிச்சயமாக இன்னும் ஒரு நல்ல தமிழகத்தை, இன்னும் வளமான தமிழகத்தை அனைவரும் ஒன்றுபட்டு, நம்ம எல்லாம் ஒரே குடும்பம், அண்ணன் தம்பிகள் தானே இந்த மாநிலம் என்பது. நமக்குள்ளே இருக்கிற கருத்து விஷயங்கள்ல வேற ஒரு கட்சி, ஒரு ஆரிய கட்சி வந்து அவங்க ஆதிக்கம் செலுத்துறதுக்கு நம்ம எல்லாம் ஒன்றா இருந்து செய்கிறது தான் நல்ல விஷயமா இருக்கும். இல்லை, இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா அவர் வந்து அவருடைய ட்ராக் மாறிடுச்சு? இப்போ எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவர் வந்து பாஜக இயக்குது, பாஜகவனுடைய பி டீமாக
அவர் இருக்கார் அப்படின்லாம் சொல்லி நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்களா? இல்லை, நான் வந்து அந்த மாதிரி கருத்துக்கள் நான் சொல்ல விரும்பல. அவங்களோட கொள்கை, அந்த நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கைகள் அவங்க போகிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க, முன்னாடி யார் இருக்கிறாங்க, இது எல்லாமே உங்களுக்கு இறுதியாக தேர்தல் கணக்குகள் தான். தேர்தல் கணக்குகளுக்காக தேர்தல் நெருங்கி கொண்டு இருக்கிறது. தேர்தல் நெருங்கக்கூடிய சூழலில் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொருத்தரும் செய்வார்கள். ஆக சீமானை பொறுத்தவரை அந்த இயக்கம் சரியான பாதையில் செல்கிறதா செல்லவில்லையா என்பதற்கு நேற்று நடந்த விஷயம் உதாரணம். அது சரியான பாதையில் சென்றிருந்தால், அந்த ஒரு ரயில் இன்ஜின் சரியான பாதையில் சென்றிருந்தால் அந்த ரயிலிலே எல்லாரும் பயணிப்பார்கள். அந்த ரயிலில் பயணிக்காத சூழல் நேற்று நடந்திருக்கிறது ஒரு நிகழ்வு. நாளை நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், நடக்காமல் போகலாம், என்னென்ன நடக்கலாம். ஆக அந்த பயணம் சரியாக இருக்கிறதா இல்லையா என்பது அந்த இயக்கத்தின் தொண்டர்கள் முடிவு செய்வார்கள். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த இயக்கம் சரியாக செல்கிறதா என்று சொல்லுவது, அந்த இயக்கத்தின் தொண்டர்கள் முடிவு செய்வார்கள் அவர் சரியான பாதையில் செல்கிறாரா செல்லவில்லை என்று. நேற்று நடந்த ஒரு விழாவே ஒரு சான்றாக இருக்கு. ஓகே, ஈரோடு அந்த தேர்தலின் போது, அந்த பிரச்சாரத்தின் போது அவர் என்ன சொல்றாரு, 10 லட்சம் கோடி கடனை வந்து இவங்க உருவாக்கிட்டு போயிடுவாங்க. வரக்கூடிய நாட்களில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது 2500 ரூபா அவங்க வந்து அந்த மாதம் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அதை உயர்த்தி கூட கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கடனாக விட்டு செல்றதுக்கு தான் திமுக வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தின் போது. உங்களுக்கு தெரியும், நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்லாம் வச்சு இந்த ஆட்சிக்கு பொருளாதாரத்தை எப்படி $1 trillion பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு தொழிற்சாலைகளை கொண்டு வந்து தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை கூட பொறுப்பெடுக்காமல் அவர் ஒரு பக்கம் சுழற்சி முறையில் சுற்றி கொண்டிருக்கிறார். நாங்கள் துணை முதலமைச்சர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆக இவர்களுடைய சுற்றக்கூடிய நோக்கம் தமிழகத்தை கடனாக்குவதற்கில்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஏதோ இருமாப்போடு நாங்கள் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறோம், அதிகாரம் இருக்கிறோம் என்று சொல்வதற்காக இல்லை. வருகின்ற தேர்தலில் 200 தொகுதிக்கு மேற்பட்ட தொகுதியில் திராவிட முன்னேற்ற கூட்டணி கைப்பற்றி இந்த தமிழகத்தை மீண்டும் நாங்கள் தான் ஆளப் போகிறோம், மக்களுக்கான சேவையை செய்ய போகிறோம். ஆக நாங்கள் கடன் வைத்து விட்டுட்டு போவதற்காக இந்த பணிகளை செய்யவில்லை. இதோட முடிஞ்சிடுச்சு, இது கம்பெனி எங்களது, அடிக்கடி அடிச்சுட்டு போகிறதுக்கு கிடையாது. ஆக மக்களுக்கான சேவையை செய்ய வேண்டும் என்று திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் பார்த்து செய்கிறார். நாங்கள் வந்து தொடர்ந்து இருக்கக்கூடாது முடிவு பண்ணால் அந்த பெண்களுக்கான உரிமை தொகை எல்லாரும் வாங்கிட்டு போங்க, இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க, மொத்தமாக அள்ளி போட்டு தூக்கி போட்டு போயிடலாம். அப்போ ஒரு கவர்மெண்ட் எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தும். நிர்வாக தலைமையோடு நடத்த வேண்டும், மிகுந்த ஒரு முனைப்போடு நடத்த வேண்டும், எதிர்கால சிந்தனையோடு நடத்த வேண்டும், எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய தலைமுறைக்கு பல விஷயங்களை உருவாக்கி வைத்திட வேண்டும். இப்படி எல்லாமே பண்பாடு கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா கீழடி இந்த இரும்பு கலாச்சாரத்தை முதலமைச்சர் அதுக்கு ஃபண்டு ஒதுக்குறாங்க. முந்தைய ஆட்சியில் இருந்துதா இவ்வளோ செய்திகள் வந்ததா? கிடையாது. நம் பண்பாடு கலாச்சாரத்தை விடாமல், மொழி உரிமையும் விடாமல், நம் மாணவர்களுடைய நலனையும் கருத்தில் கொண்டு, இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பை கருத்தில் கொண்டு, பெண்களுடைய வாழ்க்கை ஏற்றத்தை கருத்தில் கொண்டு, இப்படி ஒவ்வொரு துறைக்கும் நம்ம எல்லாத்தையும் முக்கியத்துவம் பண்ணி நாங்கள் ஆட்சி நடத்திட்டு நாங்கள் விட்டுட்டு போகிறதுக்காக கடனை ஏற்றி வைக்கிறோம்? நிச்சயமாக கிடையாது. ஆக கடனை பொறுத்தவரை இன்றைக்கி நம்ம நிறைய திட்டங்களை மக்களுக்கு செய்ய வேண்டியது இருக்கிறது. ஒருவேளை அதனால் நம்ம கடன் சுமை ஏறி இருக்கிறோம். இன்னொன்று, ஒன்றிய அரசை பொறுத்தவரைக்கும் நமக்கு ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ்லாம் கொடுக்கறதில்ல. இதுக்கு முன்பு நம்ம கலைஞர் 2006 2011 காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது நிறைய திட்டங்களை தமிழகத்திற்காக அவர்கள் தந்தார்கள். இன்று ஒன்றிய அரசு மிகப்பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சியில் தமிழகத்தில் நம்மளால் ஒரு சீட்டு கூட பிடிக்க முடியாது, எவ்வளோ பண்ணி பார்க்குறோமே, முட்டி மோதி பார்க்குறோமே, இது பெரியாரின் மண், அண்ணாவின் மண், கலைஞரின் மண்ணில் நாம் கால் உணவே முடியவில்லை என்ற ஒரு இதில் அவங்களும் நம்மளுக்கு ஸ்பெஷல் ஃபண்ட் தர முடியாது. அதனால தான் ஒரு சில இடங்கள் நம்ம சில விஷயங்களை அரசு கடன் பெற்று செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது. நிச்சயமாக அந்த காட்சிகளும் மாறும். இன்னைக்கு பார்த்துருப்பீங்க ஒன்றிய எப்படி இப்போ காட்சிகள் மாறும், எல்லாமே மாறும் அப்படின்னா இப்போ 1000 ரூபாயிலேருந்து 2500 ரூபா அந்த காட்சிகள் மாறும். அது நான் சொல்லவில்லை. காட்சிகள் மாறும் என்று ஒன்றிய அரசு நமக்கான விஷயங்களை பணிந்து செய்யக்கூடிய சூழல் வரும், எதிர்காலத்தில் வரும். அவ்வளோதான். அதுதான் அது ஒன்றிய அரசு செய்து கொடுக்கும். அந்த காட்சிகள் மாறும் தான் சொன்னான். இது 1000 ரூபாய் 2000 ரூபாய் உயர்த்துறாங்களா, 3000 ரூபாய் ஆக்குறாங்களா, 4000 ரூபாய் ஆக்குறாங்கன்றதை மாண்புமிகு முதலமைச்சரும் அதிகாரிகளும் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். முதலமைச்சர் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். இன்னைக்கு தேர்தலில் சொன்ன திட்டங்களை மட்டும் நாங்கள் கொடுக்கல, நல்லா புரிஞ்சுக்கணும். தேர்தல் வாக்குறுதிகள் மட்டும் நாங்கள் செஞ்சிட்டோமா மக்களுக்கு? நிச்சயமாக இல்லை. அது தேர்தல் வாக்குறுதியில் சொல்லாத எண்ணற்ற திட்டங்கள். நீங்கள் குறிப்பாக சென்னையில் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 2800 கோடி ரூபாய்க்கு மழைநீர் வடிகால் போட்டிருக்கோம். இவ்வளோ மழை தண்ணி நீங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் எல்லாம் பண்ணிட்டீங்க, டெவலப் பண்ணிட்டோம்லாம் சொன்னீங்க. 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க. எத்தனை வருஷம் இருந்தீங்க? 10 இயர்ஸ் கண்டினியூஸாக இருந்தீங்க. 10 இயர்ஸ் இருந்து ஏன் சென்னை இவ்வளோ சஃபர் ஆகுது? 10 இயர்ஸ் இருந்திருக்கீங்க, நாங்கள் 3.5 வருஷம் தான் இருந்திருக்கிறோம். 10 years நாங்கள் இவ்வளோ டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த விருகம்பங்க தொகுதியில் இவ்வளோ ஸ்டாம் வாட்டர் போட்டிருக்கோம், இவ்வளோ ரோட்ஸ் போட்டிருக்கோம், மெட்ரோ வாட்டரில் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். சூழப்புலன்னு ஒரு பகுதியில் 57 தெருவில் ட்ரைனேஜ் லைன் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை நீங்கள். அப்போது இதுக்கான நிதியில் எங்கேருந்து எடுக்கிறது? அரசாங்கத்தில் தான் எடுக்கிறோம். அப்போது நம்ம ஒரு பக்கம் இதையும் பண்ணி தேர்தல் வாக்குறுதியும் சொல்கிறோம். காலை உணவு திட்டம் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லாத திட்டம், புதுமை பெண் திட்டம் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லாத திட்டம், நான் முதல்வன் திட்டம் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லாத திட்டம்.
கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை கிண்டியில் 400 கோடி ரூபாய் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லாத திட்டம், இப்படி எண்ணற்ற திட்டங்களை நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த ஃபீல்டுக்கு தேவைப்படுது, அந்த காலத்தில் தேவைப்படுது, அப்போ அதையும் செய்கிறோம். ஒரு பக்கம் தேர்தல் வாக்குறுதிகளை செய்கிறோம், ஒரு பக்கம் மக்களுக்கான விஷயங்களை என்ன களத்தில் தேவை அதை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆக நிதிச்சுமை நிச்சயமாக இருக்கும். நான் நிதி சுமையே இல்லை, நாங்கள் கடனையே வாங்க கவர்மெண்ட் நடத்துகிறோம்லாம் சொல்ல. ஆனால் அந்த கடனை எப்படி அரசாங்கம் திருப்பி கட்ட வேண்டும், அந்த கடனை சரி செய்து பொருளாதாரத்தில் தமிழகத்தை இந்தியாவில் நம்பர் 1 மாநிலமாக மாற்றுவதற்கு முதலமைச்சர் சிறப்பான திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார். வரும் நாட்கள் நாம் தான் இந்த இயக்கத்தின் ஆட்சி தான் இருக்கப் போகின்ற எண்ணத்தில் தான் முதலமைச்சர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். 2020 நான் 26 நான் க்ளோஸ் பண்ணிட்டு போகணுன்றதுக்காக சொல்ல, அவரோட தேர்தலுக்காக வாக்குகளை வாங்குவதற்காக சொல்லலாம். ஆனால் அது மக்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அந்த தீர்ப்பு தரலையே. தமிழ்நாட்டில் இப்போ விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து தொடங்கி அவங்க கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது கட்சி அந்த தொடங்கி அப்படின்னு சொல்லி அவங்க பல்வேறு பணிகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 120 மாவட்டங்களாக பிரித்து நேற்று நிர்வாகிகள்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வரட்டும், வந்து ஆரோக்கியமான அரசியல் செய்யட்டும், தவறு இல்லை. ஆக நான் சொல்வது, யார் வேணால் கட்சி தொடங்கலாம். நாளைக்கு நீங்கள் தொடங்கலாம், இந்த கேமராமேன் தொடங்கலாம், யாருக்கு பலம் இருக்கிறதோ அதிகாரம் இருக்கிறதோ நம்மளால் செய்ய முடியும் நம்பிக்கை இருக்கிறதோ அவங்கெல்லாம் கட்சி தொடங்கலாம். இன்றைக்கி கட்சி தொடங்குறவர்கள் எல்லாம் இன்றைக்கி கட்சி யார் தொடங்கினாலும் அவங்களோட முதல் அஜெண்டா என்னன்னு சொல்லுங்கள்? ஆட்சிக்கு வரணும். ஓகே. செகண்ட் அஜெண்டா திராவிட முன்னேற்ற கழகத்தை இது எதிர்க்கிறது. என்னது எல்லா கட்சியும் டார்கெட் இருக்காமே, அதாவது உதயநிதியா நானான்னு பாத்திரணும் அப்படின்னு நினைக்கிறாராமே. உள்வட்டார செய்திகள் அப்படி சொல்றாங்க. இருக்கட்டும், ஒன்றும் தவறு இல்லை. அது 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 மக்கள் தீர்ப்பில் தெரியும்ல, உதயநிதி விசஸ் விஜயா இல்லை என்னன்றது மக்கள் தீர்ப்பில் சொல்லிட போகிறாங்க. அதாவது மக்கள் தீர்ப்பில் சொல்லிட்டதுக்கப்புறம் யார் மக்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ சின்னவரை பொறுத்தவரை, இளம் தலைவரை பொறுத்தவரை தேர்தல் களத்தில் நின்று வெற்றி பெற்று தான் வந்திருக்கிறாரு. நேரடியாக நம்ம கொண்டு அவர் போய் அமைச்சரை உட்கார வைக்கல. எம்எல்ஏவாக இருந்து எம்எல்ஏவை ஒரு 1.5-2 வருஷம் ஒர்க் பண்ணி அதில் குட் பெர்ஃபார்ம் பண்ணி இவர் ஒரு மினிஸ்டராக போட்டால் நல்லா இருக்கணும், ஒரு ஸ்போர்ட்ஸில் போடுறாங்க. சரி, சிஎம்க்கு இன்னும் உறுதுணையாக இருக்கட்டும். நீங்கள் அவர் வீட்டில் இல்லையே, சுற்றிட்டு தானே இருக்காரு. மழை காலத்தில் பார்த்துருப்பீங்க. நைட்டு 12 மணிக்கு ஃபீல்டில் இருக்கிறார். 12:30 மணிக்கு போய் மக்களை சந்தித்து அந்த குறைகளை செய்யணும்னு அவசியம் கிடையாது. 12 மணி 1 மணிக்கு தூங்கிட்டு காலைல 9 மணிக்கு போய் ஒரு 4 பாயிண்ட் பார்த்துட்டு வரலாமே. சிஎம் பார்த்தாருன்னு எல்லா செய்தியும் வந்துடும், டெப்டி சிஎம் பார்த்தாருன்னு வந்துடும். டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறாருல. ஸோ அது மக்கள் கொடுக்க போகிறாங்க. அந்த அதான் அவருடைய டார்கெட் முழுக்க உதயநிதி ஸ்டாலின் நோக்கி தான் இருக்க போகுது. ஏன்னா அவரும் இளைஞராக இருக்காரு, இவரும் கிட்டத்தட்ட இளைஞராக இருக்கிறதுனால இந்த ஒட் பேங்கை எப்படியாவது நம்ம பக்கம் திருப்பிடணும் அப்படிங்கிறதான் விஜயனுடைய ஒரு திட்டமாக இருக்குது அப்படிங்கிற விஷயம். அவங்களோட ஸ்கீமாக இருக்கட்டும், அது யார் பக்கம் திரும்ப போகிறான்னு 26 தேர்தல் முடிவு தான் சொல்லும். இன்னைக்கு எண்ணற்ற இளைஞர்கள் நம்ம கட்சியில் இணைஞ்சிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெருவாரியான பெண்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நேற்று நிர்வாகிகள் கூட கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்ல ஒரு 5 பேருக்கு வந்து பெண்களாக தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் அவங்க முன்னெடுக்கிறாங்களே, இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகுது? இதெல்லாம் ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய இயக்கத்தில் தனியாக நாங்களும் எல்லாத்துலேயும் பகுதி நிர்வாகத்தில் பெண்கள் வச்சுருக்கோம், வட்ட நிர்வாகத்தில் வச்சுருக்கோம், மாவட்ட நிர்வாகத்தில் வச்சுருக்கோம், மாணவர் அணியில் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறோம். நாங்களும் இந்த அஜெண்டா தான். ஸோ அஜெண்டா எங்களோட அஜெண்டா தான். அது எங்களோட அஜெண்டாவை நீங்கள் ஃபாலோ பண்ண. நான் சொல்கிறேன், எந்த கட்சி வந்தாலும் யார் வந்தாலும் நாங்கள் தான் காட்ஃபாதர். எங்களோட இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் எங்களை 20 வருஷம் சண்டை போடுவீங்க, எங்களை திட்டுவீங்க, மீண்டும் வந்து திமுக மாதிரி நல்ல கட்சியெலாம் நாங்கள் தவறு செஞ்சிட்டோன்னு சொல்லுவீங்க. இதுதான் நடக்கும். இதுதான் காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு. ஐயா கலைஞரை வந்து பேசாதவங்களா, அவர் விமர்சிக்காதவங்களா, அவர் வரவே கூடாதுன்னு சொன்னவங்களா, யாரெல்லாம் கலைஞரையா வரவே கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்க வாயிலே கலைஞரையா தான் தமிழகத்தை காக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இன்றைக்கி அதே மாதிரி முதலமைச்சர் யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி பல விஷயங்களை செஞ்சாங்களோ இவர் தான் சரியாக இருப்பார், நாங்கள் அன்றைக்கி தவறான முடிவு எடுத்துட்டோன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கட்சி தொடங்கக்கூடிய நடிகர் விஜயை பொறுத்தவரை நானுமே அவரோட படங்கள்லாம் பார்த்துருக்கேன். படத்தில் ரசிகனாக இருப்பேன். விஜய் படத்தை ஃபஸ்ட் கூட போய் பார்க்கலாம். நல்லா டான்ஸ் ஆடுறாரு, நல்லா பண்ணுறாரு. ஓட்டு போடும்போது டிசிஷன் இருக்குல்ல, அது அது அத்தனை படம் பார்க்குற அத்தனை பேருமே வாக்காளர். இப்போ மக்களை போய் சந்திக்கிறாரு, பரந்தூர்ல மக்களுக்காக போய் நின்று. இப்போதான் முதல் சந்திப்பு. நீங்களே சொன்னீங்க, அவங்க கட்சி பணிகள் எவ்வளோ வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்க, ஒரு ஆண்டா செய்கிறான்றாங்க. ஓராண்டா கட்சி பணி செய்கிறவங்க ஒரே ஒரு சுற்றுப்பயணம். நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரே ஒரு சுற்றுப்பயணம். பரந்தூர் விமான நிலையத்தில் போய் அதை அரசியல் செய்யலான்னு பார்க்குறாங்க. அங்கேயும் செய்ய முடியல. பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அங்கே வந்து முதலமைச்சரோட ஆட்களுக்கு வேண்டப்பட்ட இடங்கள் இருக்குது, அதனால அங்கே பண்ண மாட்டேங்கிறாங்க. நாங்கள் அங்கே 1500 சில்லற வீடு இருக்குனால அங்கே பண்ணல. 1500 பேர் பாதிக்கப்படுறாங்க, இங்கே 1008 பேர். அப்போது அதுதான் அரசாங்கம் கணக்கிட்டு கொடுக்குது. புரியுதா உங்களுக்கு? இப்போ நாங்கள் ஒன்றும் பரந்தூர் விமான நிலையம் வரணும்னு வந்து நாங்களும் முழு வீச்சில் எங்களுக்கு இது எங்களோட கொள்கை, எங்களோட கோட்பாடு இல்லை. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவைப்படுகிறது. ஒன்று நீங்கள் ஏர்போர்ட் போனால் பார்க்கலாம். சென்னை ஏர்போர்ட்டை ஒன்றும் கம்பேர் டு பெங்களூர் ஏர்போர்ட், ஹைதராபாத் ஏர்போர்ட், நம்ம ஏர்போர்ட் ஒன்றும் பெரிய லெவலில் வளர்ச்சி இல்லை. ஸோ அதில் பூந்து அவங்க அரசியல் செய்கிறாங்க.
அரசியல் தான் செய்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும், செய்யட்டும், அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இப்போது என்னோட பர்சனல் கருத்து, விஜய் கட்சி ஆரம்பித்தாலும் சரி, யார் கட்சி ஆரம்பித்தாலும் சரி, ஒரே அஜெண்டா திமுக எதுக்கிறது தான் வைக்கிறாங்க எல்லாருமே. அது நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி. ஏன்னா திமுகவை பேர் சொல்லி அரசியல் செஞ்சால் மட்டும் தான் அரசியல் செய்ய முடியும். நீங்கள் உதயநிதியை சொல்லாமல் வேற யாராவது சொல்லி நீங்கள் அரசியல் செய்வீங்களா? இல்லை முதலமைச்சர் பேரை சொல்லாமல் எங்கள் எதிர்கட்சி இருக்குங்க, 100 எதிர்கட்சி இருக்கட்டும், ஐயா கலைஞர் பேரை செய்யாமல் யார் அரசியல் செய்ய முடியுங்க? எதிர்கட்சியில் இருக்கும்போது எங்களை திட்டுவாங்க, ஆளுங்கட்சியில் இருக்கும்போது எங்களை வாழ்த்துவாங்க. இது இயக்கம் பல முறை பார்த்து விட்டது. நீங்கள் நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் மக்கள் தரக்கூடிய தீர்ப்பு ஒவ்வொருவருக்கும் வியப்பு ஏற்படுத்தும். ஆஹா, நம்ம தப்பு கணக்கு போட்டோமே, நம்ம ஏதோ நினச்சோம், கூட்டம் கூட்டுறதெல்லாம் ஓட்டாக மாறிடுமா? நடிகர் எம்ஜிஆர் ஒரு தேர்தல் சந்திக்கிறாங்க, சட்டமன்ற தேர்தல் வந்து கணக்கு போடுறீங்களோ, ஒரு அசால்ட்டா நினைக்கிறீங்களோ விஜய் தமிழக வெற்றி கழகத்தை அப்படி நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்ப என்னுடைய பேட்டியில் ஆர்எஸ் பாரதி நான் கேள்வி கேட்கும்போது அவர் விஜயை பத்தி கேட்காதீங்க, நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிறாரு. அவர் வந்தா வரட்டும் அப்படின்னு மட்டும் சொல்றாரு. அதே மாதிரி முதலமைச்சர் அந்த பேரை கூட பயன்படுத்த மாட்டேன், இப்ப வர்றவங்க எல்லாரும் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற விருப்பத்திலேயே வராங்க, நாங்க பல பேரை பார்த்தோம் அப்படின்லாம் வந்து முதலமைச்சர் சொல்றாரு. அப்போ வந்து விஜயை வந்து நீங்க தப்பா கணக்கு போட்டு அல்லது வந்து ஒரு அசால்ட்டா நினைக்கிறீங்களோ? தப்பான எப்படி? அரசியல் ரீதியாக நான் கேட்கிறேன். ஊந்து சக்தியாக இருக்கிறார், மக்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு சக்தியாக இருக்காருங்கிறது நிச்சயமா. நடிகர்னால ஈர்ப்பு சக்தி இருக்க தான் செய்யும், கூட்டம் கூட தான் செய்யும். ஆனால் அவருடைய கொள்கைகள் என்ன, அவருடைய சித்தாந்தங்கள் என்ன, இனிமேல் தான் ஒவ்வொரு நாளும் பார்க்க போகிறோம். அதாவது சினிமாவில் செய்கிறது அத்தனை ஃபீல்டில் செஞ்சிட முடியுமா? இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, முதல்வன் படம் பார்த்துட்டு வரோம், அர்ஜுன் படம், 3 நாள் முதலமைச்சரில் செஞ்ச விஷயங்களை செஞ்சிட முடியுமா? நீங்கள் வாங்க, ஒரு நாள் முதலமைச்சர் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அதாவது சினிமா காட்சிகளில் பார்ப்பது வேறு, கல அரசியல் வேறு, வித்தியாசம் இருக்குது. ஒரு கட்சி நடத்துறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இங்கே சாதாரண ஒரு கட்சி உறுப்பினர் தொடங்கி கிளை கழகம், வட்டக்கழகம், பாகம், இது இவ்வளோ விஷயங்கள் போட்டு 23 அணிகள் போட்டு எங்களுடைய இயக்கமே மக்கள்கிட்ட சில கருத்துக்களை போராடி தான் வெற்றி பெற முடிகிறது. நூற்றாண்டு கண்ட இயக்கம், பல முதலமைச்சர்களை உருவாக்கிய இயக்கம், பல பிரதமர்களை உருவாக்கிய இயக்கம், எங்கள் இயக்கமே அந்த அளவுக்கு கடினமாக இருக்கிறது. ஆக வரக்கூடியவர்கள் முதல்ல மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், பப்ளிக்கு என்ன செய்யணும், எதிர்கட்சிக்கு ஒரு 2-3 நல்ல விஷயங்களை சொல்லணும். எதிர்கட்சியாக இருக்கிறாங்க, இப்போ விஜய் எதிர்கட்சி, இந்த மாதிரி ஆளுங்கட்சி இதெல்லாம் செய்யுங்க இப்படி சொல்லணும். எடுத்தோடனே நாங்கள் திமுகவை அழிச்சிடணும், அவங்க ஊழல் கட்சி, இது இந்த மாதிரியே பேசி நம்மளை ஃபினிஷ் பண்ணி நடக்கிறாங்கல்ல எல்லாருமே. ஆனால் அது நிச்சயமாக நடக்காது. நாங்கள் யாரும் விஜயை வந்து அண்டர்எஸ்டிமேட் பண்ணல, இந்த கட்சி அண்டர்எஸ்டிமேட் பண்ணல. கட்சி தொடங்குங்க, தவறு இல்லை. உங்களோட கட்சி தொடங்கக்கூடிய கொள்கையே தவறாக இருக்குது. உங்கள் கொள்கையே ஒரே கொள்கை அஜெண்டா என்னன்னா திமுக அழிக்கிற கொள்கை தான் இருக்குது. அப்போ உங்களை இயக்கிறது யார்? உங்களுக்கு பின்னாடி இருக்கிறது யார்? எங்களை அழிக்க வேண்டும் என்பது அதுவும் பாஜகன்னு சொல்ல போறோமா? நிச்சயமா அதான் இருக்கணும்ன்றத மக்கள் சொல்லுவாங்க, நாங்க சொல்ல போறது இல்ல. அவர் என்ன சொல்றாரு அவருடைய மேடையில, நீங்க பாசிசம் சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க பாசிசம் நீங்க பாயாசமா அப்படின்னு சொல்லி அவர். நாங்க பாசிஸ்ட் பண்ணலையே, நாங்க மக்கள் அப்படி பண்றோமா? நாங்க அந்த மாதிரி செய்யறோமா? மற்ற மாநிலங்கள் இருக்கிறது போல தமிழ்நாட்டு மாநிலத்தில் இருக்குதா? கிடையாதுல. நாங்க பாசிஸ்ட் அரசியல் பண்ணலையே. நாங்கள் சமூக நீதிக்காக, சமூகத்தின் ஏற்றத்திற்காக அந்த அரசியல் செய்து கொண்டு இருக்கிறோம். நாடகம் ஆடுறீங்க அப்படிங்கிற என்ன நாடகம் கைவந்த கலை அந்த நிகழ்ச்சியில நாங்க நாடகம் ஆடுறது கைவந்த கலையா இருக்கலாம், நாங்க நாடகம் ஆடுறோம்னு சொல்லலாம்னு இருக்கா? நாங்க நாடகம் ஆடுறோம் அப்படின்னா மக்கள் ஏன் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும்? மக்கள் தொடர்ந்து ஏன் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும்? அவங்க விஜய் கட்சியும் உள்ளாட்சி தேர்தல் நின்று தானே பார்த்தாங்க, பல இடங்கள் நின்னாங்களே. சரிங்களா? இப்போ ஒரு ஃபீல்டு அரசியலுக்கு வந்திருக்காரு, வரட்டும், இன்னும் பல விஷயங்கள் மக்கள் பிரச்சனை பேசட்டும், போகட்டும், தேர்தலை சந்திக்கட்டும், 234 தொகுதியிலும் வேட்பாளரை போடட்டும், மக்களை சந்தித்து மக்களிடம் சொல்ல வேண்டும். அதெல்லாம் சாதாரண விஷயங்கள் கிடையாது. இது ஃபீல்டு வந்து நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி விஷயங்கள் கிடையாது. நாங்கள் யாரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, நாங்கள் யாரையும் குறைச்சி மதிப்பிடல. எல்லாரும் வரட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. வரக்கூடியவங்க எல்லாம், நான் என்னோட பர்சனல் கருத்தை என்ன சொல்கிறேன், வரக்கூடியவங்க எல்லாருமே முதல் அஜெண்டாவே திமுக எதுக்கணும், திமுக ஒழிச்சிடணும், திமுக ஒழிப்பேன், இதுதான் அவங்க அஜெண்டாவே இருக்குது. இந்த அஜெண்டா வந்து எப்படி சக்ஸஸ் ஆகும்? உங்கள் அஜெண்டா என்ன? நாங்கள் இது இளைஞர்கள் இதை செய்ய போகிறோம், மாணவர்களுக்கு இதை செய்ய போகிறோம், பெண்களுக்கு இதை செய்ய போகிறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் தரோம், இந்த மாதிரி திட்டங்களை தீட்டுறோம், உங்களுக்கு அரவணைப்பாக இருப்போம், இப்படி செய்வோம், இப்படி சொல்கிற கட்சி எங்கே இருக்குது? நாங்கள் வந்தோடனே திமுக அழிப்போம், திமுக பாசிஸ்டமாக இருக்குன்னா இல்லாத விஷயத்தை நீங்கள் போய் மக்கள்கிட்ட இந்த பிம்பத்தை ஏற்படுத்தினீங்கன்னா எப்படி அது சரிப்பட்டு வரும்? உங்களை யார் இயக்குகிறார்கள், உங்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை வருகின்ற 2026 தேர்தல் வெளிச்சம் போட்டு காட்டும். அன்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், ஆஹா நம்ம தப்பு கணக்கு போட்டுட்டோமே, நம்ம ஒரு நல்ல இயக்கத்தை, நல்ல கட்சியை, ஒரு நல்ல முதலமைச்சரை ஒரு காலத்துல இவங்க சூப்பர்னு சொன்னோமே, நம்மளே இப்படி நம்ம ஒருத்தங்க கொடுக்குற நெருக்கடிக்காக நம்ம செஞ்சிட்டோமே அப்படின்றத நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து நம்ம பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.
1947, 1950 இப்படி நீங்க பாக்குற நம்பரை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க, பரிசை வெல்லுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். வத்சபதம் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் 10 நாள்ல பளபளப்பான முகம் வேணும்னா வர்ணியம் ஆயுர்வேதிக் நைட் ஆயிலை யூஸ் பண்ணுங்க.